Good morning students. மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் யூனிட் 3 பாடம் 9 லிஸ்ட் டப்பிள்ஸ் செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி தொகுப்பு தரவினங்கள் பார்ட் 2. கடந்த வகுப்பில் நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். லிஸ்ட் ஒரு அறிமுகம், பைத்தானில் லிஸ்ட்டை எவ்வாறு உருவாக்குதல், லிஸ்ட் உறுப்புகளை நாம் எவ்வாறு அணுகுதல், லிஸ்டின் நீளத்தை எவ்வாறு கண்டுபிடித்தல், லிஸ்ட் உறுப்புகளை மாற்றம் செய்தல், லிஸ்டில் உள்ள உறுப்புகளை சேர்த்தல், லிஸ்ட் உறுப்புகளை இன்சர்ட் செய்தல், லிஸ்டில் இருந்து உறுப்புகளை நீக்குதல் போன்றவற்றை கற்றோம். இந்த வகுப்பிலே லிஸ்ட் மற்றும் ரேஞ்ச் செயற்கூறுகள் முதலாவதாக பார்ப்போம். ரேஞ்ச் என்பது பைத்தானில் தொடர் மதிப்புகளை உருவாக்க பயன்படும் செயற்கூறாகும். ரேஞ்ச் செயற்கூறை பயன்படுத்தி நீங்கள் தொடர் மதிப்புகளுடன் லிஸ்ட்டை உருவாக்கலாம். ரேஞ்ச் செயற்கூறு 3 செயலுறுப்புகளை கொண்டுள்ளது. அவை ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. இது ரேஞ்ச் செயற்கூறுக்கான ஒரு தொடரியலாகும். ரேஞ்ச் வித்தின் பிராக்கெட் ஸ்டார்ட் வேல்யூ, ரேஞ்சினுடைய ஸ்டார்ட் வேல்யூ, ரேஞ்சினுடைய எண்ட் வேல்யூ, ரேஞ்ச் எந்த ஸ்டெப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கு ஸ்டார்ட் வேல்யூ தொடரின் தொடக்க மதிப்பு சுழியம் தானமைவு தொடக்க மதிப்பாகும். அதாவது டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வேல்யூ 0. எண்ட் வேல்யூ தொடரின் உச்சவரம்பு. பைத்தான் இறுதி மதிப்பை உச்சவரம்பு 1 என்று எடுத்துக்கொள்கிறது. ஸ்டெப் வேல்யூ இது ஒரு விருப்ப செயலுறுப்பாகும். கொடுக்க வேண்டியது கட்டாயமில்லை. இது ஸ்டெப் வேல்யூ நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றா அது இன்க்ரிமெண்ட் ஆகும், அல்லது நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கீங்களோ அந்த வேல்யூவுக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கும். இது வெவ்வேறு இடைவெளிகளில் மதிப்புகளை உருவாக்க பயன்படுகிறது. 10 வரை உள்ள முழு எண்களை உருவாக்குதல். அதற்கான ஒரு ப்ரோக்ராம் கோடிங் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச். அப்போ பாருங்கள், ரேஞ்ச் இருக்குது, வித்தின் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுத்துருக்கு. ஸ்டார்ட் வேல்யூ 1, எண்ட் வேல்யூ 11. 11னா அதுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் உனக்கு கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் கிரியேட்டர். எக்ஸினுடைய மதிப்பு 1லேருந்து 10 வரைக்கும் கிரியேட்டர் இருக்குது. எக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், 10 வரை உள்ள இரட்டைப்படை எண்களை உருவாக்குதல். இதுக்கு கொஞ்சம் நம்ம மாற்றிருக்கோம் ரேஞ்சை. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஸ்டார்ட் வேல்யூ 2 கொடுத்துட்டோம், ஏன்னா இரட்டைப்படை எண்ணால் ஸ்டார்ட் வேல்யூ 2. எண்ட் வேல்யூ 10 வரணும், அதனால் அதுக்கு அடுத்த எண் 11 கொடுத்துருக்கோம். ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்கோம். அப்போ 2, 4, 6, 8, 10. இந்த 2 தொடருக்கான ஒரு எடுத்துக்காட்டு ப்ரோக்ராம் பார்ப்போம். ரேஞ்சுக்கான ஒரு எடுத்துக்காட்டு ப்ரோக்ராம் டு பிரிண்ட் இன்டிஜர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ ரேஞ்சில் 1, எண்ட் வேல்யூ 11. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களை உனக்கு பிரிண்ட் பண்ணுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ 11, அதாவது 10 வரைக்கும் உள்ள இரட்டைப்படை எண்களை உனக்கு பிரிண்ட் செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அப்போ 2 ப்ரோக்ராம் ஒரே ப்ரோக்ராமில் இருக்குது. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணால் 1லேருந்து 10 கிடைக்கும். அதே சமயத்தில் 2, 4, 6, 8, 10ங்கிற எண்களும் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வருது பாருங்கள். இது டு பிரிண்ட் ஃபஸ்ட் 10 இன்டிஜர்ஸ் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், ஈவன் நம்பர்ஸ் அப் டு 10. 10 வரைக்கும் உள்ள இரட்டைப்படை எண்கள், 2லேருந்து 10 வரைக்கும் உள்ள இரட்டைப்படை எண்கள் கிடைத்துள்ளது. அப்போ இது எதுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டு? ரேஞ்சுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டு ப்ரோக்ராம். தொடர் மதிப்புகளுடன் லிஸ்ட்டை உருவாக்குதல். ரேஞ்ச் செயற்கூறை பயன்படுத்தி நீங்கள் தொடர் மதிப்புகளுடன் கூடிய லிஸ்ட்டை உருவாக்கலாம். ரேஞ்ச் செயற்கூறின் விடையை லிஸ்டாக மாற்றுவதற்கு லிஸ்ட் செயற்கூறு பயன்படுகிறது. லிஸ்ட் செயற்கூறு ரேஞ்சின் விடையை லிஸ்டாக உருவாக்கிறது. லிஸ்ட் செயற்கூறு மூலம் நீங்கள் ரேஞ்சை கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட் வேரியபிள் லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். லிஸ்ட் செயற்கூறு பைத்தானில் லிஸ்ட் உருவாக்க பயன்படுகிறது. அப்போ லிஸ்ட் செயற்கூறு பைத்தானில் லிஸ்ட் உருவாக்க பயன்படுகிறது. அப்போ லிஸ்ட்டு உருவாக்குவதற்கான, அதாவது லிஸ்ட் செயற்கூறினுடைய ஒரு தொடரியல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. லிஸ்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் நீங்கள் ரேஞ்ச் என்ன செய்யணும், கொடுக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்கள். ஈவன் list equal to
இதுதான் லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிற லிஸ்ட்டு. லிஸ்ட் ஆஃப், அப்போ இது லிஸ்ட்டுங்கிறது இது கமாண்டு. வித்தின் ப்ராக்கெட்டில் ரேஞ்ச் ஆஃப் 2, 11, 2. அப்போ வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன வருது? 2, 4, 6, 8, 10ங்கிற எண்கள் வந்துடுது. அப்போ உனக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுது. இதை வந்து இந்த எடுத்துக்காட்டை வந்து நம்ம பைத்தான் கோடிங் மூலமாக பார்த்துருவோம். ஐடிஎல்இ விண்டோ மூலமாக பார்த்துருவோம். இந்த எடுத்துக்காட்டை வந்து பார்த்துருவோம். கிரியேட்டிங் லிஸ்ட்டு வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். கிரியேட்டிங் லிஸ்ட்டு வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஈவன் லிஸ்ட் வந்து லிஸ்ட் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சு. லிஸ்ட்டு வந்து நீங்கள் கட்டாயம் ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும், ஏன்னா இது வந்து கமாண்டு. இதை இந்த செயற்கூறு தான் பார்த்துட்ருக்கோம். ரேஞ்ச் வந்து 2லேருந்து 11னா 10 வரைக்கும் உனக்கு வரப்போகுது. 2 உனக்கு கூட போகுது. அது ஈவன் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த ஈவன் லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். ரன் செய்யும்போது பாருங்கள், உனக்கு வந்து 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிற இந்த ஈவன் லிஸ்ட் வந்து உனக்கு பிரிண்ட் ஆகி விட்டது. முதல் 10 இயலெண்களின் 2ன் அடுக்குகளை உருவாக்குதல். முதல் 10 எண்களின், அதாவது ஸ்கொயர்ஸ், அதுக்கு ஒரு கோடிங். ஸ்கொயர்ஸை வந்து நீங்கள் எம்டியாக ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆயிரும். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 11. 1 to 11னா 1லேருந்து 10 வரைக்கும். அடுத்தது ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். அது s ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஆஸ்ட்ரிக் 2. அப்போ வந்து எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு 1 இருக்கும் இல்லையா? அப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்போ ஸ்கொயர்ஸ் டாட் அப்பண்ட், இது வந்து ஏற்கனவே நம்ம அப்பண்ட் செயற்கூறு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ என்ன செய்யுது? ஸ்கொயர்ஸுங்கிற லிஸ்ட்டில் உனக்கு வேல்யூ அப்பண்ட் பண்ணுது. என்ன வேல்யூவை? எஸ் வேல்யூவை. இப்போ எஸ் வேல்யூவில் என்ன இருக்குது? 1ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு இட்ரேஷனில் எக்ஸ் மதிப்பு 2 வரும்போது 2 ஸ்கொயர், 2 into 2. அப்போ 2 ஸ்கொயர்னா 4, எஸ் வேல்யூ 4 ஆயிடுது. ஏற்கனவே ஸ்கொயர்ஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் 4 ஆகும். இதனுடைய வெளியீடு பாருங்கள். அப்போ 1, 4னா 2 ஸ்கொயர் வருது. அடுத்த டைமில் என்ன வரும்? 3 வரும் இல்லையா? 3 ஸ்கொயர் வந்து 9. அப்படியே உனக்கு கடைசியில் 10 வரும். ஏன்னா எண்ட் வேல்யூ 11 கொடுத்துருக்கு. ஸோ உனக்கு 10 வரும். 10 ஸ்கொயர் வந்து 100. இது எல்லாமே எதில் அப்பண்ட் ஆகுது? அப்பண்ட் செயற்குறுமலை எதில் அப்பண்ட் ஆகுது? ஸ்கொயர்ஸுங்கிற இந்த லிஸ்ட்டில் அப்பண்ட் ஆகுது. அதை பிரிண்ட் ஸ்கொயர்ஸ்னு ஒன்று அவ்வளவும் பிரிண்ட் ஆயிடும். இந்த எடுத்துக்காட்டை நம்ம பார்த்துருவோம். கிரியேட்டிங் ஸ்கொயர்ஸ், அதாவது முதல் 10 இயலெண்களின் 2ன் அடுக்கை பிரிண்ட் செய்தல். கிரியேட்டிங் ஸ்கொயர்ஸ், ஜெனரேட்டிங் ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸ், 10 இன்டிஜர் நம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் வந்து எல்லாம் அப்பண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்கொயர்ஸில் அப்பண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த எஸ்னுடைய வேல்யூ ஒவ்வொரு டைமும் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர்ஸினுடைய வேல்யூஸ் எஸ்ஸில் அப்பண்ட் ஆகிட்டு, ஸ்கொயர்ஸில் அப்பண்ட் ஆகிட்டு இருக்குது. கடைசியில் அதை என்ன செய்கிறோம்? பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது உனக்கு என்ன ரிசல்ட் வருது பாருங்கள். 1, 4, 9 எல்லாம் ஸ்கொயர். இது 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது வந்து 9 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயர். உனக்கு மதிப்பு உனக்கு கிடைத்து விடுகிறது. லிஸ்ட்டு சுருக்கம். அடுத்த லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன்பாங்க. சுருக்கமாக இவ்வளோ பெரிய கோடிங் எழுதுறப்பல இதே இதை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோடிங்கை ஒரே லைனில் நீங்கள் எழுதிடலாம். லிஸ்ட்டு சுருக்கம் என்பது கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உருவாகும் தொடர் மதிப்புகளை ஏற்கும் லிஸ்ட்டை உருவாக்கும் எளிய வழிமுறையாகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம். 2ன் அடுக்குகளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு. கிட்டத்தட்ட 5 லைன் எழுதியிருக்கோம் கோடிங். இதை நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் அதை எழுதிடலாம். லிஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ரேஞ்சுன்னு சொல்லி கொடுக்கும். இதுக்கான இதே கோடிங்கை வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஆஸ்ட்ரிக் 2. அப்படின்னா நினச்சது எக்ஸுனுடைய வேல்யூவை உனக்கு என்ன செய்யுது? 2ன் மடங்காக மாற்றுது. எந்த வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 11. அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வேல்யூக்கு ஸ்கொயர் ஆக்கி அப்படி ஸ்கொயர்ஸில் அப்போ ஒரே லைனில் வந்த கோடிங் வந்துடுது. இந்த 5 லைன் கோடிங் வந்து இப்போ 1, 2, 3, 4 லைன் இருக்கு இல்லையா? அந்த 4 லைன் வந்து ஒரே லைனில் வந்து உனக்கு ஆன்சர் 149 சொல்லி வந்துடுது. அப்போ இதுதான் லிஸ்ட்டினுடைய சுருக்கம். அதாவது சுருக்கமாக நீங்கள் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கோடிங். அப்போ ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஆஸ்ட்ரிக் 2. இப்போ டபுள் ஆஸ்ட்ரிக் 3ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் எக்ஸ் கியூப் வேணும் அப்படின்னா எக்ஸ் டபுள் ஆஸ்ட்ரிக் 3 கொடுக்கிங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சை வந்து கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 11. அப்போ 10 வரைக்கும் வரணும்னா நீங்கள் 11 வரைக்கும் கொடுக்குறீங்க இல்லையா?
இந்த கோடிங்கை வந்து பார்த்துருவோம். ஐடியலி விண்டோவில் போய் இந்த கோடிங்கை நம்ம பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இந்த கோடிங் என்ன கோடிங்? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், லிஸ்ட்னுடைய சுருக்கம். அது ஓப்பன் பண்ணிக்க. ஒரே லைன் தான். ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஆஸ்டிக் டூ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 11. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வேல்யூஸ்க்கு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து 3 மடங்காக வேணும், 3 அடுக்காக வேணும்னா இல்லை நீங்கள் 3 போட்டால் போதும். அப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன செய்யுது பாருங்கள். ரன் பண்ணும்போது 1 8 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் அப்படின்னு சொல்லி உனக்கு கடைசியில் 10 கியூபுக்குள்ள ரிசல்ட்டு வருது. ஓகே தானே? அப்போ நீங்கள் 3 கொடுத்தீங்கன்னா 3 3 வரும். சப்போஸ் 2 கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு ரன் பண்ணும்போது 2 மடங்காக வருகிறது. பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி உனக்கு 2 அடுக்காக செல்கிறது. அப்போ அது வந்து லிஸ்ட்டை சுருக்கத்தை பயன்படுத்தி முதல் 10 எண்களின் 2 அடுக்களை உருவாக்கக்கூடிய நிரல். அப்போ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், லிஸ்ட் சுருக்கத்தை பற்றி பார்த்தோம். பிற முக்கியமான லிஸ்ட் சம்பந்தப்பட்ட செயற்கூறுகள் என்னெல்லாம் செயற்கூறுகள் இருக்குது? ஒன்று வந்து காப்பி, நகல் எடுக்கும். அந்த லிஸ்டினுடைய பேர் டாட் காப்பி கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்குடைய காப்பி ஒன்று கிடைக்கும். பாருங்கள், மை லிஸ்ட் வந்து 12 12 36 இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் காப்பினோன்னு என்ன செஞ்சிருது? இந்த மை லிஸ்ட் வந்து எக்ஸுக்கு காப்பி ஆயிடுது. அப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது அதே வேல்யூ கிடைக்குது. அப்போ எக்ஸுக்கும் மை லிஸ்ட்டுக்கும் ஒரே வேல்யூ வந்துச்சு. கவுண்ட்டுன்னு நினச்சதுன்னா லிஸ்ட்டில் உள்ள ஒரே மாதிரியான உறுப்புகளின் எண்ணிக்கையை தருமா. இப்போ இதில் பாருங்கள் 36 12 12 இருக்குது. ஒரே மாதிரியான உறுப்புகள் எத்தனை இருக்குது? இதில் 12 2 இருக்கு இல்லையா? ஸோ மை லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 12 அப்படின்னு கொடுத்தா 12 எத்தனை தடவை இருக்குன்னு சொல்லுது? 2ன்னு சொல்லுது. அப்போ லிஸ்ட் டாட் கவுண்ட் வேல்யூ, இதில் நீங்கள் வேல்யூ கொடுக்குற வேல்யூ வந்து எத்தனை டைம்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி உனக்கு வேல்யூ சொல்லிடு. அடுத்தது இண்டெக்ஸு, முதலில் வரும் உறுப்பின் சுட்ட. சப்போஸ் வந்து இதில் 12 பார்த்தீங்கன்னா 2 இருக்கு இல்லையா? மொதல் 12 எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு காட்டுது. அதுக்கு வந்து லிஸ்ட்னுடைய பேர் டாட்டு இண்டெக்ஸ் வித்தின் ப்ராக்கெட்டில் எலமெண்ட் தான் தொடரியல். அதுக்கு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் 12 அப்படின்னு சொல்லி கொடுக்கிங்க. அது ஆக்சுவலாக அது வெளியீடு தப்பாக இருக்குது புக்கில். இது 0 இது 1. அப்போ ஆன்சர் வந்து என்ன உள்ள இதில் 1. அப்போ வந்து 12 முதல் 12 வந்து 2 12 இருக்கு இல்லையா? முதல் 12 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது, எந்த சுட்டனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது 0 சுட்டன்னு, இது 1. அப்போ 1ன்னு சொல்லி உனக்கு இதில் வெளியிடும். இந்த 3 இதையும் நீங்கள் ஐடிஎல்இ விண்டோ மூலமாக பார்த்துருவோம். நம்ம ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காப்பி, கவுண்ட்டு, லிஸ்ட், இண்டெக்ஸ் 3ம் ஒரே ப்ரோக்ராமில் இருக்குது. 3மே ஒரே ப்ரோக்ராமில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மை லிஸ்ட் டாட் காப்பி. அப்போ எக்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது இதே வேல்யூ உனக்கு திரும்ப வரும். அடுத்தது மை லிஸ்ட் டாட் கவுண்ட் 12 சொல்லி கொடுக்கோம் இல்லையா? 12 எத்தனை தடவை இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. அடுத்து மை லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 12. 12 வந்து எதில் இருக்குது? ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். பாருங்கள், பண்ணும்போது காப்பி லிஸ்ட் வருது. இதில் 12 வந்து 2 டைம்ஸ் இருக்குது காட்டுது. அடுத்து ஃபஸ்ட்டு 12 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 0 1 ஃபஸ்ட்டு பிளேஸில். அப்போ உங்கள் புக்கில் தப்பாக இருக்கு இல்லையா? இதை அதை நீங்கள் மாற்றிக்கிடணும் இல்லையா? அப்போ புக்கில் வந்து உங்களுக்கு அது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. வெளியீடு வந்து 0 இல்லை 1ன்னு சொல்லி மாற்றிக்க. அடுத்தது வந்து ரிவர்ஸும் சார்ட்டும் சேர்த்து பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் உள்ள உறுப்புகளின் வரிசையை மறுபக்கமாக தலைகீழாக மாறுது. ரிவர்ஸ்னா லிஸ்ட்டை ரிவர்ஸில் கொடுத்துரு. லிஸ்ட் டாட் ரிவர்ஸ்னு போட்டால் போதும். இப்போ பாருங்கள், மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸ்னு கொடுத்துருக்கோம். அப்போ வெளியீடு பாருங்கள், லிஸ்ட்டு 36 23 12 இருக்குது. ரிவர்ஸில் கொடுத்துட்டு 12 23 36. அடுத்தது சார்ட்டு. சார்ட்டுனா என்ன செய்யுதுன்னா, இப்போ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையோ அல்லது அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ உனக்கு சார்ட் அவுட் பண்ணும். லிஸ்ட்டில் உள்ள உறுப்புகளை வரிசையாக்கம் செய்யும். வரிசையாக்கம் என்னது? அசெண்டிங் டிசெண்டிங் இந்த ஆர்டரில் மாற்றுது. லிஸ்ட் டாட் சார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம். ரிவர்ஸ் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கும். லிஸ்ட்டை வந்து டிசெண்டிங் ஆர்டரில். லிஸ்ட் டாட் சார்ட்டுன்னு வெறுமனை கொடுக்குறீங்களோ அல்லது ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்தாலோ உனக்கு என்ன செய்யும்? அது வந்து உனக்கு அசெண்டிங் ஆர்டரில் உனக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ ரிவர்ஸ் ட்ரூ என பொருத்தினால் இறங்கு வரிசையில் லிஸ்ட்டு வரிசையாக்கப்படும். ஏறு வரிசையில் தானமேவு, அதாவது டிஃபால்ட்டாக ஏறு வரிசையில் இருக்கும். நீ வெறுமனை லிஸ்ட் டாட் சார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஏறு வரிசையில், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் உனக்கு சார்ட் அவுட் பண்ணும். கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன் வரிசையாக்க வரன்முறையை குறிப்பிடும் பயனர் வரையறுத்த செயற்கூறின் பெயர். சார்ட் மூல லிஸ்ட்டை பாதிக்கும். சார்ட் மூல லிஸ்ட்டை பாதிக்கணும் என்ன அர்த்தம்? நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மூல லிஸ்ட்டும் சார்ட் அவுட் ஆயிரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் ஈக்குவல் டு இங்கே வந்து எத்தனை பேர் இருக்குது, 1 2 3 4 5 பேர் இருக்கு இல்லையா, இருக்குது. மை லிஸ்ட் டாட் சார்ட்னு கொடுத்தோன்னே பாருங்கள் உனக்கு ஏறு வரிசையில் கொடுத்துருக்கு, அதாவது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் கொடுத்துட்டு, அதாவது ஏல இருந்து இசட் நோக்கி உனக்கு வரிசையாக பேர்களை உனக்கு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு. சப்போஸ் அடுத்ததில் பாருங்கள் மை லிஸ்ட் டாட் சார்ட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இதே பாருங்கள் அதே மை லிஸ்ட் என்ன செஞ்சுட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் உனக்கு டிஸ்பிளே பண்ணது பாருங்கள். அப்போ ஒரிஜினல் லிஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினல் லிஸ்ட்டில் இங்கே இருக்கிற நேம்ஸ் எல்லாம் ஆர்டர் மாறிட்டு இல்லையா, நீ ரிவர்ஸ் கொடுத்தாலும் ரிவர்ஸில் மாறிட்டு இங்கே ஃபார்வேர்டில் கொடுக்கும்போது ஃபார்வேர்டில் இருக்குது. அப்போ ரிவர்ஸையும் சார்ட்டையும் சேர்த்து ஒரே இதில் பார்த்துருவோம். ஃபைல் ஓப்பன், ரிவர்ஸு சார்ட். இதில் ஏற்கனவே சொன்னதான் இது ரிவர்ஸ் பண்ணுது. அடுத்தது வந்து சார்ட் பண்ணும்போது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையும் அதில் ரிவர்ஸ் ஆர்டர்லையும் உனக்கு ரிவர்ஸ் ஈக்குவல் ட்ரூன்னு சொல்லி கொடுக்கும்போது சார்ட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஈக்குவல் ட்ரூன்னு கொடுக்கும்போது அதே இது உனக்கு அல்ஃபபெட்டிக் ஆர்டர் ரிவர்ஸ் ஆர்டர்லையும் உனக்கு கொடுக்குது. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே உள்ள வேல்யூஸும் உனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துட்டு, இது வந்து 5 நேமையும் உனக்கு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்கு, அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்கு, ஏறு வரிசையில் கொடுக்கு. இது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து இறங்கு வரிசையில் இருக்குது, இசட்டில் இருந்து ஏ வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்குள்ள எக்ஸாம்பிள், ரிவர்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கும் உள்ள எக்ஸாம்பிள். சார்ட்டில் வந்து உள்ள ஆப்ஷன் நீங்கள் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தீங்கன்னா உனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் ஆர்டரில் வரும், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் வரும். டிஃபால்ட்டாக ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும், ஃபார்வர்ட் டைரக்ஷன், அதாவது ஏறு வரிசையில் இருக்கும். அடுத்தது மேக்ஸிமம் மினிமம் சம், மேக்ஸ் மின் சம் ஃபங்க்ஷன். மேக்ஸ்னா லிஸ்ட்டில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ உனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட்டில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 4 வேல்யூ இருக்குது. பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் மை லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 98ன்னு சொல்லிடும். அடுத்த மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதாவது குறைந்த மதிப்பை உனக்கு தருகிறது. மின் டாட் லிஸ்ட்டு சொல்லுதோம், மை லிஸ்ட் ஈக்குவல் டு இந்த லிஸ்ட்டில் உள்ள இருக்கிற குறைவான மதிப்பு உனக்கு கொடுக்குது. குறைவான மதிப்பு 21. சம்முன்னு நினைச்சதுன்னா லிஸ்ட்டில் உள்ள எல்லா உறுப்புகளுடைய கூட்டுத்தொகையை உனக்கு வெளியிடுகிறது. இதனுடைய மொத்த தொகையினுடைய கூட்டுத்தொகையை லிஸ்ட்டில் உள்ள மொத்த தொகையை கொடுக்குது. எல்லாத்தையும் கூட்டிட்டு 21 + 76 + 98 + 23 அப்படின்னு சொல்லி உனக்கு கூட்டிடுது. இந்த மூணையும் ஒரே கோடிங்கில் பார்த்துருவோம். மேக்ஸு மின்னு சம்மு, மேக்ஸு மின்னு சம்மு மூணையும் சேர்த்து ஒரே கோடிங்கில் பார்த்துருவோம். ஒரே லிஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம், அங்கே மாதிரி தனித்தனியாக கொடுக்கல, ஒரே லிஸ்ட் கொடுத்துருக்கு. 21 76. இதில் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும்போது எதை பிரிண்ட் பண்ணோம், 98. மினிமம் வேல்யூன்னு எது பிரிண்ட் பண்ணோம், 21. சம்முங்கும்போது எல்லாத்தையும் கூட்டிடுது. ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் 98, மினிமம் 21, சம் வந்து 218. வரிசையாக சம் பண்ணிட்டு. அப்போ இது மின்னு மேக்ஸு சம்முக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் கோடிங். அடுத்தது வந்து லிஸ்ட்டு வந்து லிஸ்ட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் படிச்சிட்டோம். இப்போ லிஸ்ட்டை பயன்படுத்தி சில நிரல்களை வந்து படிக்க போகிறோம். ஒரு 7 நிரல் இருக்குது, மொத்தமாக வந்து 7 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு தனியாக கேள்விகளை கேட்கலாம். எப்படி கேட்பாங்க, முதல் 20 வரையிலான எண்களில் 4ஆல் வகுப்படும் எண்களை பெறும் லிஸ்ட் ஒன்றை உருவாக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லிஸ்ட் ஒன்றை உருவாக்க நிரல் ஒன்றை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரேஞ்ச் வந்து கொடுத்தோம். 21னா என்ன அர்த்தம், 1லேருந்து 20. இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அது வந்து இதுலேருந்து வரும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எண்டு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கு. ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல. ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலன்னா உனக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இதில் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுற எண்ணை வந்து div by 4, அதாவது டிவைட் பை 4ன்னு சொல்லி ஒரு div by 4 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். 4ஆல் க்ரியேட் பண்ணுற 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாத்தையும் div by 4ங்கிற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம சேகரிக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்கிறோன்னா ஒரு ஈஃப் கண்டிஷன் கொடுக்கும். if i modulo 4, i modulo 4னா என்ன, இப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்து i வேல்யூ 0 இருக்கும். 0வை 4ஆல் வகுக்கும். 4ஆல் வகுக்கும்போது மீதி 0 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த நம்பரை வந்து எங்கே ஆட் பண்ணுது, அந்த div by 4ல் ஆட் பண்ணுது. வரலன்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகும். அப்போ 0க்கு வரும் இல்லையா, 0 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 0 வந்துடுது உனக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ 1லேருந்து 3 வரைக்கும் ஷோராக வராது, உங்களுக்கே தெரியும். 4 மடங்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா.
0 அடுத்து என்னது 4 8 12. இப்போ 0 வர வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க 1ன்னு சொல்லி கொடுத்துக்கோ. அப்போ 0 வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்டார்டிங் வேல்யூ 1 கொடுத்துக்கோ. ஓகே தானே? சரி, இப்போ வந்து 4ன்னு டிவைட் ஆகும் இல்லையா, 4 மாடுலோ 4, மீதி 0 வருது இல்லையா, 4 4 மீதி 0 வந்துச்சுன்னா அந்த 4ங்கிற வேல்யூவை உனக்கு ஆட் பண்ணிடுது இந்த லிஸ்ட்டில். அப்போ 4 வந்துடுது. இதே மாதிரி 8 வரும், 12 வரும். அப்போ 4ன் மடங்கு ஃபுல்லாக இதில் வரும். காரணம் என்ன, அந்த ஐ வேல்யூ வந்து டிவைட் ஆகும். இப்போ 8 மாடுலோ 2 4 போடுறீங்க, 8ல் 4 வந்து 2 தடவை இருக்குது, மீதி என்ன இருக்குது 2 8 மீதி 0. அப்போ மீதி 0 வந்துட்டு, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூனா என்ன செய்யுது, அப்பன் ஃபங்க்ஷன் மூலமாக ஆட் பண்ணிடுது. ஏற்கனவே அப்பன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், அது மூலமாக ஆட் பண்ணிடுது. இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம பார்த்துருவோம். ஐடிஎல்இ விண்டோ மூலமாக இதை பார்த்துருவோம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்க. program that creates a list. பார்த்தீங்கன்னா இதில் ரேஞ்ச் வந்து 21 வரைக்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து 1 கொடுத்தும் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ 1 கொடுக்கல, ஸ்டார்டிங் வேல்யூ 0 இருக்குது. அப்போ 0 4 8 10லாம் இதெல்லாம் ஆட் ஆகிட்டு இருக்கு. டை பை 4 ஏற்கனவே சொன்ன மாதிரி டை பை 4ல் உனக்கு ஆட் ஆகிட்டு இருக்கு. அப்போ உனக்கு வந்து 0 4 8 12 16 20. உனக்கு இப்படி 0ல் ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா, ஏன்னா அவங்க ப்ரோக்ராமில் வந்து 1லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். 1,12 கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 1, எண்ட் வேல்யூ 20. இப்போ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தா உனக்கு எதுலேருந்து வர பாருங்கள், 1 விட்டுட்டு 0 விட்டுட்டு 4லேருந்து இப்போ 20 வரைக்கும் கரெக்டாக உனக்கு ஆன்சர் வந்துட்டு. ஓகே தானே? அப்போ உங்களுக்கு வேண்டான்னா அதை விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக எதுலேருந்து ஆரம்பிக்கும், ஏற்கனவே பார்த்தோம் தானமைவா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் வேல்யூ 1 தான். 4 நாளாக போகுது, ஸ்டெப் வேல்யூ 1 தான். அடுத்த ப்ரோக்ராம் பிரிக்ஸ். பிரிக்ஸ்னா பி ஃபார் பிரிட்டன், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா. அந்த 5 நாடுகள் கொண்ட ஒரு 5 நாடுகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு. இதில் நம்ம கொடுக்குற நாடு இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு நிரல். அதாவது பிரிக்ஸின் உறுப்பு நாடுகளின் லிஸ்ட்டை வரையறை செய்து உள்ளீடு செய்யப்படும் நாடு பிரிக்ஸின் உறுப்பா அல்லது இல்லையா என்று பரிசோதிக்கும் நிரல். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் பாருங்க. கண்ட்ரின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாம் இருக்குது. பிரிக்ஸில் வரிசையாக நீங்கள் எழுதுனா எழுதிக்கலாம். அதில் வந்து பிரிக்ஸில் இந்தியா போட்டிருக்கோம். நம்ம கண்ட்ரிலேயே இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, பிரேசில். இதை நீங்கள் பார்க்குறது எப்படி பார்க்கணும், பிரேசில் வந்து பி, ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா. அந்த 5 கண்ட்ரியும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் என்னது பிரிக்ஸு. அதில் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யறோம்னா ஈஸ் மெம்பர்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ள வேல்யூ வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, இன்புட் மெத்தட் மூலமாக கீபோர்ட்லேருந்து வாங்குறீங்க. அவங்க டைப் பண்ணுற வேல்யூ வந்து பாருங்கள், இதில் இந்தியா டைப் பண்ணியிருக்கு. உடனே செக் பண்ணுது, இஃப் மெம்பர் இன் கண்ட்ரியில் இருக்கான்னு சொல்லி பார்க்கு. ஈஃப் போட்டு இன்னுங்கிற ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இன்னு நாட்டின்னு சொல்லி 2 வேல்யூஸ் வந்து ஈஃபோட நீங்கள் சேர்த்து எழுதலாம் கோடிங்கில். இன்னுன்னா கண்ட்ரியில் இருக்கா இல்லையான்னு பார்க்குது. இருக்குது அப்படின்னா உனக்கு இந்த ட்ரூ கண்டிஷன் ஒர்க் ஆகும். அப்போ ஈஸ் மெம்பர்னு அடிக்கு, இந்தியா அடிச்சிருது, இஸ் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ்ன்னு சொல்லுது. ஆனால் இதில் வந்து கேஸ் சென்சிட்டிவ் நல்லா கவனிச்சிடுங்க. ஐ கேபிட்டலில் கொடுக்கணும், மீதெல்லாம் ஸ்மால் லெட்டர் கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. ஓகே தானே? இது கேஸ் சென்சிட்டிவ். இதில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் மாற்றி மாற்றிலாம் கொடுக்கக்கூடாது. மாற்றி கொடுத்தீங்கன்னா இப்போ அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன செய்யாது, வராது. ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ்னால கரெக்டாக நீங்கள் வந்து இதில் இருக்கிற ஸ்பெல்லிங்கும் சரிங்க நீங்கள் கொடுக்குறீங்க. ஜப்பான் கொடுத்தா இதில் இல்லை இல்லையா, ஸோ உனக்கு வந்து ஜப்பான் இஸ் நாட் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ்ன்னு சொல்லுது. இந்த எடுத்துக்காட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. பிரிக்ஸுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிள் உறுப்பு நாட்டில் வந்து இருக்கா. அப்போ லிஸ்ட்டில் வந்து இது 2வது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ கண்ட்ரியில் இருந்துச்சுன்னா எஸ் சொல்லும், இல்லைன்னா சொல்லாது. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்தியா கொடுக்கேன். அதில் இருக்கிற நம்ம எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரி இந்தியான்னு கொடுக்கேன். அப்போ என்ன சொல்லுது, இந்தியா இஸ் தி மெம்பர் ஆஃப் த பிரிக்ஸ்ன்னு சொல்லுது. அடுத்தது நான் அகைன் ரன் பண்ணுதேன் கோடிங்க. ரன் பண்ணிவிட்டு ஜப்பான் கொடுக்கேன். என்ன சொல்லுது, ஜப்பான் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப்
பிரெக்ஸ்ன்னு சொல்லி உனக்கு சொல்லிடுது. அப்போ அந்த உறுப்பு நாடுகளை இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த நிரல் வந்து 6 பாடங்களின் மதிப்பெண்களை உள்ளீடாக பெறணுமா. அதாவது நீங்கள் ஏதாவது 6 பாடம், இப்போ உங்களுக்கு 6 பாடம் இருக்கு இல்லையா, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 6 பாடம் இருக்குது. அதனுடைய மதிப்புகளை நீங்கள் உள்ளீடாக பெற்று ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற மதிப்பெண்களை அச்சிட்டு மதிப்பெண்களின் கூட்டுத்தொகையை காண்பிக்கணும் வரும். அதாவது 6 மதிப்பெண்ணையும் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணி அதனுடைய டோட்டல் மார்க்ஸை உனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிரல். அப்போ இதில் பாருங்கள், மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். சப்ஜெக்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ்ன்னு சொல்லி அவ்வளோத்தையும் கொடுத்துட்டோம். மொத்தம் 6 சப்ஜெக்ட்லையா ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரேஞ்ச் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. எம் ஈக்குவல் டு ஐஎன்டி இன்புட் ஆஃப் என்டர் மார்க்னு சொல்லி கொடுக்கும். அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கை வாங்குது, வாங்கிட்டு மார்க்ஸில் அப்பன் பண்ணுது. பாருங்கள், அந்த எம் வேல்யூ எதில் அப்பன் பண்ணுது, மார்க்ஸில் அப்பன் பண்ணிடுது. இப்படியே உனக்கு எத்தனை வேல்யூ வரும், 0 1 2 3 4 5 வரைக்கும் வரும். 0 1 2 3 4 5. ஸோ 6 மார்க்கை வாங்கி வரிசையாக மார்க்ஸில் அப்பன் ஆயிரும். எப்படி இங்கே 6 சப்ஜெக்ட் இருக்கோ, 6 சப்ஜெக்ட் ஃபிக்ஸடு மாறாது இல்லையா. ஸோ அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. மார்க்ஸ் வந்து 6 மார்க்கு அப்படியே உனக்கு இங்கே வந்துடும். எப்படி வருது, இந்த அப்பன் கமெண்ட் மூலமாக 6 மதிப்பெண்கள் ஃபார் லூப் மூலமாக வாங்கப்படுகிறது. இப்போ ஜேனுடைய மதிப்பு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லென் ஆஃப் மார்க்ஸ் எண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. லென் ஆஃப் மார்க்ஸ் இப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்குது, நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் 6 கொடுத்துக்கலாம். அதுக்கு பதில் மார்க்ஸ் மொத்தம் எத்தனை வேல்யூ கொடுத்தோம், 6 இல்லையா. ஸோ அதில் 6 விழுந்துடும். அப்போ 0 to 6 வரைக்கும் வரும். ஜே வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ 0. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா J+1 சொல்லி போடணும். அப்போ பிரிண்ட்டு இதில் வந்து பிரிண்ட்டுன்னு போட்டு ஒரு செட் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த செட் ப்ராக்கெட்டில் என்ன வருது, ஃபஸ்ட்டு 1ன்னு சொல்லி வருது. அடுத்த சப்ஜெக்ட் நேம் வருது. இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வருது, சப்ஜெக்ட் நேம் ஃபஸ்ட்டு என்னது, தமிழ். 1 பாயிண்ட்டு தமிழ் மார்க்கு ஈக்குவல் டு அதனுடைய மார்க்ஸ் ஆஃப் ஜேனா மார்க்ஸில் உள்ள மொதல் வேல்யூ உனக்கு டிஸ்பிளேல வருது. அப்போ வந்து 1 பாயிண்ட் தமிழ் மார்க் ஈக்குவல் டு இப்போ 100னா 100ன்னு சொல்லி வரும். இதே மாதிரி அடுத்த ஜேனுடைய மதிப்பு 1 ஆகும்போது ஜே வேல்யூ என்ன ஆகுது, 1 + 1 2. அப்போ 2 பாயிண்ட்டு செகண்ட் என்னது இங்கிலீஷ் வருது, மார்க் ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ. இப்படியே உனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இதில் வந்து உனக்கு வந்து டிஸ்பிளேயில் பாருங்கள் 1 பாயிண்ட் தமிழ் மார்க். இதெல்லாம் வேல்யூஸ் நம்ம கொடுக்குற வேல்யூஸு 45 98 76 28 கீபோர்டு மூலமாக கொடுக்குறோம். இதனுடைய இங்கே பிரிண்டிங்கில் வந்து இந்த பிரிண்டிங் எப்படி உழுது பாருங்கள். இது ஏற்கனவே நம்ம ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் வந்து பார்த்துட்டோம் ஏற்கனவே. 1 வருது. இந்த 1 வந்து எப்படி வருதுன்னா இந்த பிளேஸில் J+1 வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளேயில் வருது. ஆக்சுவலாக இதில் ஒரு கமா உண்டு, மிஸ்ஸிங்காக இருக்குது. J+1 கமா போட்டுக்கிடுங்க. உங்கள் புக்கில் கமா இல்லை, அதில் போட்டுக்கிடுங்க. ஸோ 1 பாயிண்ட் தமிழ் மார்க்குன்னு சொல்லி வருது. ஏன்னா சப்ஜெக்ட்ஸில் உள்ள முதலாவது வேல்யூ சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 0 இது தமிழ் வந்து இதில் உழுது. தமிழ் மார்க் ஈக்குவல் டு மார்க்ஸ் ஆஃப் 0 வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் ஆகுது. என்ன வேல்யூ, 45. இதே மாதிரி இங்கிலீஷ் மார்க்கு 2 டாட் இங்கிலீஷ் மார்க் ஈக்குவல் டு 98ன்னு சொல்லி வரிசையாக உனக்கு பண்ணிட்டு ஃபைனலாக பிரிண்ட் டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மார்க்ஸ். ஏற்கனவே சம் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. மார்க்ஸ் வந்து லிஸ்ட்டு, மார்க்ஸில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, இந்த 6 வேல்யூ இருக்குது. 45 கமா 98 கமா 76 கமா அப்படின்னு சொல்லி இந்த 6 வேல்யூ 15 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் இருக்குது. அதனுடைய சம்மு வந்து சம் ஆஃப் மார்க்ஸ்னு போட்டால் போதும். அதுக்கு ஒரு கோடிங் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே கமெண்ட் தான், சம் ஆஃப் மார்க்ஸ்ன்னு சொல்லி போட்டாலே உனக்கு வரிசை எல்லாத்தையும் சம் பண்ணிடும். இந்த நிரலை வந்து நீங்கள் ஐடியலி விண்டோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்க்கும்போது ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் 6 சப்ஜெக்ட்னு சொல்லி ஏற்கனவே எழுதப்பட்ட ப்ரோக்ராம் உள்ளே இருக்குது. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்ஸில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, ஒவ்வொன்றா வாங்குறீங்க, ஒவ்வொன்றா வாங்கி மார்க்ஸில் அப்பன் பண்ணிக்கிறீங்க 6 மார்க்கை. சப்ஜெக்ட்ஸில் ஏற்கனவே ஒரு 6 வேல்யூஸ் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே 6 வேல்யூஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பிரிண்டிங் செக்ஷனில் உனக்கு இதில் இந்த இடத்துல நினைச்சிது ஏற்கனவே விளக்கப்பட்ட முறைப்படி இதில் பிரிண்ட் ஆகுது. டோட்டல் மார்க்ஸும் கடைசியில் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து எப்படி வேல்யூஸ் கொடுக்கீங்கன்னு பாருங்கள். என்டர் மார்க்குன்னு சொல்லி கொடுங்க இல்லையா, நான் எல்லாத்துக்கும் 100 கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் என்ன வரும்னு தெரியும். 600 வரும் இல்லையா. எல்லாத்துக்கும் 100 கொடுத்தா என்ன வரப்போகுது, எல்லாத்துக்கும் 100 கொடுங்க. இப்போ 5 மார்க் கொடுத்துட்டோம். 6வது மார்க் கொடுங்க. அப்போ வந்து தமிழ் மார்க் 100, இங்கிலீஷ் மார்க் 100, ஃபிசிக்ஸ் 100 வரிசையாக வருது. மேக்ஸ் 100, டோட்டல் மார்க்ஸ் வந்து 600ன்னு சொல்லி உனக்கு டிஸ்பிளேல வந்துடுது. நம்ம சம் பார்த்துறது இண்டிவிஜுவல் சப்ஜெக்டினுடைய மார்க்ஸும் உனக்கு பிரிண்ட் பண்ணிடுது.
அடுத்த எடுத்துக்காட்டு நிரல் 4. 5 பொருள்களின் விலையை லிஸ்டில் பெற்று அனைத்து விலைகளின் கூட்டுத்தொகை பெருக்கற்தொகை மற்றும் சராசரி கண்டறியும் பைத்தான் நிரல். இதில் பாருங்கள் ஐட்டம்ஸ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது. ப்ராடக்டை வந்து இதில் ப்ராடக்ட் நான் இப்போ வந்து 5 ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஐட்டம்ஸ் நான் கொடுக்கேன்னு வச்சுங்க. 3 ஐட்டம்னுடைய ப்ரைஸையும் அதில் ப்ராடக்டில் இப்போ மல்டிப்ளை பண்ணி வைக்கணும். அதில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, ஐ இன் ரேஞ்ச் 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ 0 to 4 வரைக்கும் உனக்கு ரேஞ்ச் வந்து வரப்போகுது. பிரிண்ட்டு என்டர் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம். அப்போ ஐ வேல்யூ வந்து இதில் உள்ள போகுது. ஐ ப்ளஸ் 1னா 1ன்னு வரும். ஐட்டம் 1 அதனுடைய ப்ரைஸை நீங்கள் கொடுக்குறீங்க, இன்புட்டில் கொடுக்குறீங்க, இன்புட்டில் வாங்கிறது. வாங்கிட்டு ஐட்டம்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் பி. அப்போ ஐட்டம்ஸில் வந்து இந்த பீனுடைய வேல்யூ அப்பன் பண்ணிடும். இந்த எம்டி லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்பன் பண்ணிடுது. மார்க்ஸை நம்ம வாங்கணும் இல்லையா, அதே மாதிரி 5 ஐட்டத்துடைய மார்க்ஸ் 5 ஐட்டமுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு இதில் வாங்கி இதில் வச்சிடும். வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஐட்டம்ஸில் வந்து என்ன இருக்க போகுது, 5 ஐட்டமுடைய ப்ரைஸ் லிஸ்ட்னால் அதனுடைய விலைப்பட்டியல் வந்து இதில் வரிசையாக வந்துடும். வரிசையாக அதில் உட்காந்துடும். எந்த கமெண்ட் மூலமாக, அப்பண்ட் மூலமாக அப்பன் பண்ணப்படுகிறது. அடுத்தது ஜே இன் ரேஞ்ச் லென் ஆஃப் ஐட்டம்ஸ். இதில் நீங்கள் 5 கொடுக்கலாம் கொடுக்கலாம், ஏன்னா 5 தானே வாங்கியிருக்கோம். ஸோ 5 கொடுக்கலாம் கொடுத்துக்க. பிரிண்ட் ப்ரைஸ் ஃபார் ஐட்டம் சொல்லி வருது. ஈக்குவல் டு ருப்பீஸு அதனுடைய வேல்யூ என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து இங்கே வருது. அதாவது J+1 வருது. இந்த இடத்துல J+1 அப்படிங்க வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ 1, அதனுடைய வேல்யூ ருப்பீஸ்னு வருது. ஐட்டம்ஸ் ஆஃப் 0னா ஏற்கனவே இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஐட்டமுடைய மதிப்பு அது இதில் உனக்கு டிஸ்பிளே ஆகும். அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ப்ராடக்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 இருக்கு இல்லையா, 1 இன்ட்டு சப்போஸ் அது 5 ரூபானா 1 இன்ட்டு 5 5ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோம். இப்படி செகண்ட் ப்ராடக்ட்டும் 5 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கோ, 5 இன்ட்டு 5 25ன்னு வரும். அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லாக இதில் வரப்போகுது. 5 ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் லிஸ்ட்னுடைய மல்டிப்ளிகேஷன் அதில் எதில் வரப்போகுது, ப்ராடக்ட்டில் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். இப்போ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் ப்ரைஸ் வந்து ஏற்கனவே சொன்னபடி சம்முங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் நினச்சிருங்க உனக்கு சம் பண்ணிடுது. ஐட்டம்ஸில் வந்து இப்போ அந்த 5னுடைய ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய ஐட்டம்ஸை சம் பண்ணி சொல்லிடுது. இப்போ வந்து 5 ரூபா போட்டோன்னா 25 வரும். அதில் ப்ராடக்ட்டில் வந்து 5 பெருக்கிறது. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு அதை பெருக்கின ஒரு வேல்யூவை உனக்கு கொடுக்க போகுது. ஆவரேஜ் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ்க்கு வந்து டோட்டல் ப்ரைஸில் நீங்கள் வந்து அதனுடைய லென்த்தை நீங்கள் டிவைட் பண்ணிட்டா போதும். அதாவது 5 ஐட்டத்தினுடைய விலை வந்து 25 ரூபான்னு வச்சுக்கோ, ஒரு ஐட்டத்தினுடைய விலை என்னது, அதான் ஆவரேஜ். அப்போ 25/5 5. அப்போ வந்து எத்தனை ஐட்டம் வாங்குகிறோமோ அதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணிட்டா ஆவரேஜ் வரப்போகுது இல்லையா. இப்போ பாருங்கள் அதனுடைய வெளியீடு பாருங்கள். என்கிட்ட ஃபஸ்ட் ஐட்டனுடைய விலை 5 ரூபா, அடுத்து 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபான்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அந்த ஐட்டம்ங்கிற இதில் உனக்கு என்ன செஞ்சிருது, அக்குமுலேட் ஆயிரும். ஒவ்வொன்றுடைய ப்ரைஸும் இங்கே டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதனுடைய எல்லா ப்ராடக்ட்டும் 5 இன்ட்டு 10 இன்ட்டு 15 இன்ட்டு 20 இன்ட்டு 25னுடைய வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு ஃபைனலாக இது அவ்வளோத்தையும் கூட்டினா எவ்வளோ வேல்யூ வருது, 75 5ஆல் ஊங்க 5ஆல் ஊற்றினா 15 ரூபா கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் ப்ரைஸுங்கும் போது 5 ஐட்டம்ஸ் டோட்டலாக இருக்குது, அது 5ஆல் நீங்கள் ஊற்றிட்டுனா 15. இதை வந்து நீங்கள் ஐடியல் ஈவெண்ட் மூலமாக நீங்கள் பார்த்துடலாம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. சம் ஆஃப் 5 ப்ரைஸிங் ஐட்டம் ஓப்பன் பண்ணிக்கோ. இதில் ஏற்கனவே விளக்கப்பட்ட முறைப்படி 5 ப்ரைஸுக்குள்ள வேல்யூஸை நம்ம இங்கே வாங்கிடுறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், அதனுடைய லென்த்து அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அப்புறம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்த சம்மு ஐட்டம்ஸினுடைய சம்மு ப்ராடக்ட்டு அப்புறம் ஆவரேஜ் வந்து இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ரன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் லிஸ்ட் நான் எல்லாமே 5 ரூபீஸே கொடுக்கேன். 5 செகண்ட் ஐட்டமும் வேல்யூ 5 கொடுத்துருக்கேன். தேர்ட் ஐட்டம் 5. அப்போ எல்லாமே 5ஆக கொடுத்துருந்தேன். அப்போ உனக்கு டோட்டலாக வந்து ஒவ்வொரு ஐட்டமுடைய ப்ரைஸும் 5 ரூபீஸ் வந்திருக்கு. சம் வந்து அப்போ என்ன தான் வரும், 5 இருக்கு இல்லையா, 5 5 இருக்குது, எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் 25 வருது. ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸஸ் எல்லாத்தினுடைய ப்ராடக்ட்டும் இங்கே கொடுத்துருக்கு. எல்லாத்தினுடைய ப்ராடக்ட் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 3125. ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன வருது, 25 வந்து 5ஆல் ஊத்தாச்சுன்னா 5 அப்படின்னு சொல்லி உனக்கு வந்துடுது. அடுத்த ப்ரோக்ராம் வந்து நிரல். ஆண்டுக்கு 1 லட்சத்திற்கு மேல் ஊதியம் பெறும் பணியாளர்களின் எண்ணிக்கை கணக்கிடும் பைத்தான் நிரல்.
எண்ணிக்கையிலான பணியாளர்களின் மாத ஊதியத்தை உள்ளீடாக பெற வேண்டும். நல்லா கவனிங்க, எத்தனை எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லி முதல்ல வாங்கிக்கிறோம். இங்கே வாங்கிட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை பிரிண்ட் பண்ணிடுது. பிறகு ஒவ்வொருத்தருடைய சேலரியும் மாத சேலரி மட்டும் இதில் என்ரோல் பண்ணுறோம். மாத சேலரி மட்டும் கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரின்னு சொல்லி கொடுக்கும். அது சேலரியில் உனக்கு அப் அண்ட் ஆயிரும். அப்போ 3 பேருனுடைய சேலரியும் சேலரியில் இருக்கும். இப்போ 3 எம்ப்ளாயி நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க, 3 பேருக்கும் நான் 1000 கொடுக்கேன். ஒரு மாதத்துக்கு 1000 படி கொடுத்தேன்னா அது என்ன செஞ்சிருது, 3 பேருக்கும் 1000 சொல்லி வந்துடும். சேலரியில் வந்து லிஸ்ட்டில் சேலரிங்கிற லிஸ்ட்டில் அப் அண்ட் ஆயிரும். இந்த அப் அண்ட் கமெண்ட் மூலம் அப் அண்ட் ஆயிரும். அடுத்தது பாருங்கள், ஆனுவல் சேலரி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து 12ஆல் பெருக்கிறோம். சேலரி ஆஃப் 0, அப்போ முதல் ஆளுடைய சேலரி இங்கேருந்து எடுத்துக்கிடும். 1000னா 1000 இன்ட்டு 12, 12ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆனுவல் சேலரி இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த லைன் மூலமாக என்ன செய்கிறோம், டிஸ்பிளே பண்ணுறோம். ஆனுவல் சேலரி ஆஃப் எம்ப்ளாயி, அப்போ J+1 கொடுத்துருக்கியா, அப்போ முதலாவது ஆளுடைய சேலரி இஸ் அவங்களுடைய ஆனுவல் சேலரி. அப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணதை உனக்கு கொடுக்கு. அடுத்து ஒரு செக்கிங் இருக்குது பாருங்கள். வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுடைய எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு சொல்லி பார்க்க போகுது. சப்போஸ் அவங்களுடைய சேலரி 1 லட்சத்துக்கு மேலே போயிட்டு, ஆனுவல் சேலரி 1 லட்சத்துக்கு மேலே போயிட்டுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுக்கும். இஃப் ஆனுவல் சேலரி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 lakh அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இருந்துச்சுன்னா கவுண்ட் வந்து ஏற்கனவே 0வாக இருக்குது, அதை கவுண்ட் வந்து 1 ஆயிரும். சப்போஸ் அந்த ஆள் இல்லை அப்படின்னா அதில் என்ன செய்யாது, கவுண்ட்டில் ஆட் ஆகாது. இப்படி ஆட் ஆகிட்டு கடைசியில் என்ன செய்யுது பாருங்கள், பிரிண்ட்டு. அதாவது டோட்டலாக 1 எம்ப்ளாயீஸ் அவுட் ஆஃப் 3 எம்ப்ளாயீஸ் ஆர் ஏர்னிங் மோர் தென் 1 lakh per annum. ஃபார்மெட்டு கவுண்ட் கமா என். கவுண்ட்டில் வந்து எத்தனை பேர் 1 lakh மேலே இருக்காங்களோ அதானே இருக்கும், அது இங்கே உள்ள போகுது இந்த இடத்துல, இந்த பிளேஸில். என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், நம்ம ஏற்கனவே எண் வந்து கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து இதில் விழும். அப்போ எத்தனை பேருக்கு எத்தனை பேர் 1 லட்சத்துக்கு மேலே வாங்குறாங்கன்னு சொல்லி உனக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். இதனுடைய எடுத்து அவுட்புட்டை பாருங்கள். 5 எம்ப்ளாயி கொடுத்துருக்கான். இதில் 5 எம்ப்ளாயி கொடுத்துருக்கான். ஒருத்தருக்கு 3000 சேலரி மாதம், இன்னொருத்தருக்கு 9500, இன்னொருத்தருக்கு 12500, இன்னொருத்தருக்கு 5750, 8000. ஸோ ஆனுவல் சேலரி ஆஃப் ஃபஸ்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஆனுவல் சேலரி வந்து கொடுத்துருக்கு. அதாவது 3000 இன்ட்டு 12 போட்டுப்பாங்க, 36000. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணி கொடுத்து ஆனுவல் சேலரி. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்குது, 12 மாதம் இருக்குது. அதனால் 12ஆல் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய சேலரி சொல்லிட்டு, இதில் எத்தனை பேருக்கு 1 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு பாருங்கள். இதில் 2 பேருக்கு வந்திருக்கு. இந்த 2 பேருக்கும் 1 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு. ஸோ 2 எம்ப்ளாயி, 5 எம்ப்ளாயில் 2 எம்ப்ளாய்க்கு என்ன வந்திருக்கு, ஏர்னிங் மோர் தென் 1 lakh per annum சொல்லி வந்துட்டு. இதை வந்து நம்ம பார்த்துருவோம். ஐடியலி விண்டோவில் போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனுவல் சேலரி, அதே தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணும்போது ரன் மாடல் கொடுக்குறீங்க. ஒவ்வொருத்தருடைய சேலரியும் கொடுக்குங்க. முதல் ஆளுக்கு நான் 3000 கொடுக்கேன் மந்த்லி சேலரி. அதாவது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கேட்குது இல்லையா, ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து நான் 3 கொடுக்கேன். 3 கொடுத்துருக்கேன். என்டர் மந்த்லி சேலரி ஆஃப் எம்ப்ளாயி 1. முதல் எம்ப்ளாயினுடைய மந்த்லி சேலரி வந்து கொடுத்துக்கோ, 3000 கொடுக்கேன். 3000னா 36,000 வரும். அடுத்த ஆளுக்கு மந்த்லி சேலரி வந்து நான் 5000 கொடுக்கேன். 5000 எவ்வளோ வரும், 12 60 வரும் இல்லையா, 60,000 ரூபா வரும். ஒரு ஆளுக்கு மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே தாண்டுற மாதிரி நான் வேல்யூ கொடுக்கேன். 10,000 கொடுக்கேன். 10,000 கொடுத்துருக்கேன். 10,000னா அவருக்கு 1 லட்சத்துக்கு மேலே போயிடும் இல்லையா. ஸோ உனக்கு என்ன சொல்லுது, ஆன்சர் என்ன சொல்லுது, 3 எம்ப்ளாயில் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து 1 லட்சத்தை தாண்டுது. பாருங்கள், ஒரே ஒரு எம்ப்ளாய்க்கு தானே 1 லட்சம் தாண்டி இருக்கு. உங்கள் எக்ஸாம்பிள் வந்து எத்தனை கொடுத்துருந்தான், எத்தனை எம்ப்ளாயி கொடுத்துருந்தான், 5 எம்ப்ளாயி கொடுத்துருந்தான். இங்கே 3 எம்ப்ளாயி கொடுத்துருக்கோம். அப்போ 2 பேருக்கு பிலோ 1 lakh இருக்குது, ஒரு ஆளுக்கு மட்டும் 1 lakh மேலே வருது. அப்போ அதை வந்து காட்டிடுது. அது எது மூலமாக காட்டுது, இதில் ஒரு ஈஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஈஃப் ஆனுவல் சேலரி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1 lakh, கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் +1. அப்போ வந்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்யறது, கவுண்ட் வந்து 1 ஆட் ஆகுது. அப்படி இல்லைன்னா என்ன செய்யாது, ஆடு ஆகாது. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 1 முதல் 10 வரையான தொடர் எண்களை ஏற்கும் லிஸ்ட்டை ஒன்றை உருவாக்குதல் கான நிரல். பிறகு அனைத்து இரட்டைப்படை எண்களையும் நீக்கி விடுறது. அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் உனக்கு
வரிசையாக பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு அதில் ரெட்டைப்படை எண்ணெலாம் அடிச்சு விட்ருங்க. 2 4 6 8 10 அடித்தா என்ன கிடைக்குது? எல்லாம் ஒற்றைப்படை என்ன கிடைக்கலையா? இதுதான் இதுக்குள்ள ப்ரோக்ராம் கோடிங். அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மன்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களை அப்பன் பண்ணிடும். பாருங்கள், அப்பன் மெத்தட் மூலம் ரேஞ்சு கொடுத்துட்டோம். 1லேருந்து 11 கொடுத்தா என்ன வரும்? 10 வரைக்கும் சேர்ந்துருது. அப்போ நம்மள வந்து 1, 2, 3, 10 வரைக்கும் வந்துடும். இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை இங்கே பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ உனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ஃபார் லூப் மூலமாக மாடுலோ ஃபங்க்ஷன் ஏற்கனவே 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்த நம்பர்லாம் தனியாக எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே என்ன செய்கிறோம் பாருங்கள். இஃப் I மாடுலோ 2 ஈக்குவல் டு 0, இண்டெக்ஸ் வேல்யூ ஐலேருந்து எனுமரேட் ஆஃப் நம்மன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் வேல்யூஸ் ஐ வேல்யூ, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து I 1லேருந்து இப்போ 10னா 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் வந்து வரப்போகுது. இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 10 வந்து வருது. இஃப் I மாடுலோ 2 ஈக்குவல் டு 0, 2ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா மீதி 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்போ ஃபஸ்ட் வேல்யூ என்னது? 1 2ஆல் வகுக்கிறோம், மீதி 0 வருமா? வராது. சப்போஸ் 2 இருக்குது, 2 மாடுலோ 2 0 வரும். அப்போ 2 என்ன செய்யுது? டெலீட் பண்ணிடுது இண்டெக்ஸ் வேல்யூ. பாருங்கள், டெல் நம் ஆஃப் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை, அந்த நம்பரை, அதாவது 2ங்கிற நம்பரை டெலீட் பண்ணிடுது லிஸ்ட்டில் இருந்து. இப்படி எதெல்லாம் டெலீட் ஆகும் பாருங்கள். இந்த டெல் கமாண்ட் மூலம் எதெல்லாம் டெலீட் ஆகும்? 2 டெலீட் ஆகும், 4 டெலீட் ஆகும். காரணம் என்ன? 2 4 6 8 10லாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ, மீதி 0 வரும். அதுக்கெல்லாம் 4 டிவைட் பண்ணி பாருங்களேன். 4 டிவைட் பை 2, 2 2 4, மீதி 0 வருது. அப்போ 2 4 6 8 10 இந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும். டிவைட் ஆகிறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கமெண்ட் என்ன செய்யும்? டெலீட் பண்ணும். இப்போ கடைசியாக நம்மள எது மட்டும் இருக்கும்? ஒத்தைப்படை எண் மட்டும் தான் இருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஒத்தைப்படை எண் மட்டும் உனக்கு வருது. அப்போ இதை செக் பண்ணி பார்த்துருமா? ஐடியல் விண்டோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க. ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்க. delete even numbers only, delete all even numbers in the list. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி நம்மளை வைக்குது 1லேருந்து 10 வரைக்கும். இந்த ஃபார் லூப் என்ன செய்யுது? அதில் உள்ள ரெட்டைப்படை எண்களை மட்டும் கண்டுபிடிச்சி அதை டெலீட் பண்ணிடுது. இந்த கமாண்ட் மூலமாக டெலீட் பண்ணிடுது. அந்த லிஸ்ட்டை உனக்கு பிரிண்ட் பண்ணும்போது ரெட்டைப்படை எண்கள் மட்டும் என்ன செய்யாது? அதில் இருக்காது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 to 10 இருக்குது. அதை டெலீட் பண்ண பிறகு என்ன வருது? 1 3 5 7 9ன்னு சொல்லி உனக்கு ரெட்டைப்படை எண்களை தவிர்த்து விட்டு இருக்குது. அடுத்து ஃபைனலாக நிரல் 7, ஃபிபோனசி வரிசையை உருவாக்கி அதை லிஸ்டில் சேமிப்பதற்கான நிரலை எழுதுக. பிறகு அனைத்து மதிப்புகளின் கூட்டுத்தொகையை கண்டறிக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிபோனசி சீரீஸ்னால் என்னது அப்படின்னா 0 1 0 1 கூட்டினா 1, 1 + 1 2 அப்படின்னு சொல்லி உனக்கு வரிசையாக என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அப்போ n ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா 10 டேர்மாக உனக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபிபோனசி சீரீஸில் மொதல் 10 டேர்ம் அதுக்கு பிரிண்ட் பண்ணும். நான் சப்போஸ் 3 கொடுத்தேன்னா 3 டேர்மில் அது 0 1, அடுத்தது ஒரு 1, அப்போ 0 + 1 1, 1 + 1 2, அப்படியே போயிட்டே இருக்கும். 1 + 2 3, அப்படி உனக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் போயிட்டே இருக்குது. இதை வந்து சம் பண்ணுறது எது மூலமாக சம் பண்ணுறாங்க? சம் ப்ளஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ இது மூலமாக நீங்கள் சம் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டேமையும் இந்த மூலமாக நீங்கள் சம் பண்ணிட்டு வரீங்க. அதாவது முதல்ல 0 சம் ஆகும், அடுத்து 1 சம் ஆகும், மறுபடியும் 1 சம் ஆகும், அடுத்து 2 சம் ஆகும், அடுத்தது 2 + 1 3 3 சம் ஆயிரும். அப்போ சம்மில் உட்காந்துருக்கும். ஸோ சீரீஸை வந்து உனக்கு பிரிண்ட் பண்ணும்போது உனக்கு ஃபிபோவில் இருக்கிற சீரீஸை உனக்கு பிரிண்ட் பண்ண போது அந்த ஃபிபோ வந்து இது மூலமாக பிரிண்ட் ஆகுது. ஃபிபோவில் தான் உனக்கு ஃபிபோனசி சீரீஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது இங்கே பிரிண்ட் ஆயிடுது. சம்மில் வந்து என்ன செய்ய போகுது? சம்மில் உள்ள வேல்யூ உனக்கு பிரிண்ட் ஆயிடுது. இதை வந்து நீங்கள் பாருங்கள், ஐடியல் விண்டோ மூலமாக பாருங்கள். ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோ. ஃபிபோ பைத்தான், sum of Fibo series. இப்போ அதில் என்ன செய்து பாருங்கள், ஃபிபோனசி சீரீஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். ஃபிபோனசி சீரீஸ் வந்து நான் இதில் தனியாக எழுதுகிறேன். இதில் ஸ்டார்டிங் வேல்யூ 0, அடுத்த வேல்யூ 1, 0 1 கூட்டிங்கன்னா 1ன்னு வரணும். அடுத்த வேல்யூ 1 + 1 2, முந்தின 2 வேல்யூ கூட்டிகிட்டே வரணும். அடுத்து 1 + 2
3ன்னு சொல்லி வருது. இது எல்லாத்துக்கும் சம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஃபிபோனசி சீரிஸ்லாம் நம்ம இதை பார்க்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்றீங்க, மொத்தம் இதில் எத்தனை டேம் இருக்குது, 5 டேம் இருக்குது. மொத்தம் எத்தனை டேம் இருக்குது, 5 டேம் இருக்குது. 5னுடைய டேமு சம் பண்ணுறோம். சம் பண்ண என்ன வருவாங்க, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 2 4, 4 + 3 7. அப்போ ஆன்சர் வந்து 7. அந்த சம்மு தான் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிட்டு வரும். முதல்ல வந்து 0 1 கூட்டி வைக்கும். அப்போ வந்து எப்படி உனக்கு ஜென்ரேட் பண்ணுறோம், ஸ்டார்டிங் வேல்யூ 0, ஸ்டார்டிங் வேல்யூ எப்படி வைக்கும் 0, 0 வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங் வேல்யூ 0 வந்து அப்பன் பண்ணுறோம். ஃபிபோன்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஃபிபோவில் அப்பண்ட் ஆகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி அப்பண்ட் ஆகுது, S = A + B. ஏனுடைய வேல்யூ -1, பினுடைய வேல்யூ 1, -1 + 1 என்ன வருது 0. அப்போ 0 வந்து எதில் போய் உட்காந்துக்குது, இதில் போய் இந்த ஃபிபோவில் வந்து போய் உட்காந்துக்குது. நான் இதில் உனக்கு போட்டே காட்டியிருந்தேன். இந்த ஃபிபோவில் முதல்ல எதோ உட்காந்துருக்கு, 0 உட்காந்துக்குது. ஆமாம். அடுத்த வேல்யூ வந்து இப்போ சம்மில் வந்து என்ன ஆகிட்டு, சம் வந்து என்ன வருதுன்னு இதில் போட்டுகிட்டே வந்துடும். சம் += Sன்னா என்ன செய்யுது, 0 + 0 0. ஃபஸ்ட்டு சம் வந்து 0 இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். அடுத்த ஸ்டெப்பில் சம் += 0 வந்துடுது. அடுத்து A = Bன்னு வருது, B = Sன்னு வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு தள்ளி போகிறோம். A வந்து இது வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து A வந்து எது வரப்போகுது, இந்த 0, A வந்து 1 ஆயிரும், B வந்து 0 ஆயிரும். A வந்து ஒரு ஸ்டெப் கீழே இருக்கிறோம். அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ உனக்கு என்ன இருக்குது பாருங்கள், -1 இருக்குது. அடுத்த வேல்யூ 1 இருக்குது. இதுதான் ஏபியாக இருக்குது. அப்போ இதுதான் A, இதுதான் ஏன்னு இருக்குது. அடுத்தது இது வந்து பின்னு இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு ஸ்டெப் உள்ளே கொண்டு போகிறோம். அது என்ன அர்த்தம், என்ன செய்கிறோம்னா இதை ஏன்னு ஆக்கிடுறோம். A = Bன்னு என்ன அர்த்தம், A = Bன்னு என்ன அர்த்தம், இதை ஏன்னு ஆக்கிறோம். அடுத்த B = Sனா S வந்து 0, S வந்து 0 இல்லையா, அப்போ அதை வந்து என்ன செஞ்சிடும், B ஆக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, ஏயும் பியும் கூட்டுங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஏயும் பியும் கூட்டுங்க, என்ன வருது 1 வருது இல்லையா. அப்போ 1 வந்து எதில் அப்பன் பண்ணுது, ஃபிபோவில் அப்பன் பண்ணிடுது. அப்போ இப்போ உனக்கு இங்கே என்ன கிடச்சிருது, 1 கிடச்சிருது. ஓகே தானே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் A = B, B = Sனோடனே ஒரு ஸ்டெப் மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. இது ஏயாக மாறும். அப்போ இது பேரும் இல்லையா, இது வந்து என்ன செஞ்சிடும், இந்த 1 வந்து பியாக மாறும். அடுத்த ஸ்டெப்பில் ஏயும் பியும் கூட்டி எஸ்ஸில் வைக்கலையா, ஏயும் பியும் கூட்டி என்ன வருது, மறுபடியும் அகைன் 1 வருது. அப்போ இதுதான் எஸ். அப்போ அந்த வேல்யூ 1 வந்து இங்கே போய் அப்பண்ட் ஆகுது. இதில் இப்போ fibo.append.s, அப்போ 1 வந்துடுது. இதே மாதிரி உனக்கு அடுத்த வேல்யூ என்ன வரணும், 2 வரும். நெக்ஸ்ட் வேல்யூ 3 வரும். அப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஃபிபோனசி சீரிஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு, இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபிபோனசி சீரிஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு. அப்போ இந்த ஃபிபோவில் வந்து 0 1 1 2 3ன்னு சொல்லி வரும். இப்படியே உனக்கு சர்க்கிள் சுற்றி சுற்றி வரும்போது 0 1 வரும். சம் வேல்யூவில் வந்து இதனுடைய எல்லா கூட்டுத்தொகையும் சேர்ந்து சம் வேல்யூவில் இருக்கும். சம்மில் வந்து கடைசி வேல்யூ என்ன வரும், இப்படியே போய் கடைசி வேல்யூ என்ன வரும், 7 வந்து உட்காந்துருக்கும். அப்போ வந்து ஃபிபோவில் வந்து இந்த சீரிஸ் வந்து உட்காந்துருக்கு. சம்மில் என்ன வேல்யூ உட்காந்துருக்கு, 7 உட்காந்துருக்கு. அப்போ உனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும்போது ஃபிபோனசி சீரிஸை வந்து உனக்கு ஃபிபோனசி சீரிஸ் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஃபிபோனசி சீரிஸ் பிரிண்ட் ஆயிடுது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக சம் என்ன செய்யுது, பிரிண்ட் ஆகுது. இதில் வந்து ஏன் STR(n) கொடுத்துருக்கேன்னா, இங்கே அவ்வளோமே ஸ்ட்ரிங் இல்லையா, இதோட அப்பன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்க வேண்டிய STR ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம வந்து 5 டேர்ம்ஸ் கொடுக்கணும்னு வச்சுங்க, 5 வந்து உனக்கு ஸ்ட்ரிங்காக மாறிடும். அப்போ இதோட சேர்ந்து கன்கடனேட் ஆகும், ஜாயிண்டிங் ஸ்ட்ரிங்காக உனக்கு மாறும். அதுபோல் இங்கே பாருங்கள், இங்கே STR(Fibonன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபிபோனா அது என்னதுன்னா இந்த 0 1 1 1 2 3 இல்லையா, இந்த லிஸ்ட்டு வந்து உனக்கு ஸ்ட்ரிங்காக மாறும். அதுக்கு தான் இங்கே STR(Fibonன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ உனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யுது, ஃபிபோனசி சீரீஸையும் ஃபிபோனசி சீரீஸில் உள்ள நம்பர் ஆஃப் டேர்ம்ஸினுடைய சம்மையும் உனக்கு என்ன செஞ்சிருது, பார்த்துருது. அப்போ இதை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்துருமா, இதை ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் டெலிட் பண்ணிடுவோம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா, டெலிட் பண்ணிடுவோம். இதை சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நான் 5 கொடுக்கேன். நம்ம அங்கே கொடுத்த மாதிரி 5 கொடுக்கேன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 5 வந்திருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ 0 1, 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3 அப்படின்னு சொல்லி வந்துட்டு, அதனுடைய மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ வருது, 7. நம்ம பார்த்தோம் கணக்கில் பார்த்த மாதிரி 7ன்னு வருது. இப்போ அகைன் நீங்கள் 10 டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா 10 டேர்ம்ஸுக்குள்ள சம்மேஷன் வரும். இப்போ மாதிரி ரன் பண்ணுங்கள். நான் 10 டேர்ம்ஸ் கொடுக்கேன். உனக்கு 10 டேர்ம் அடிச்சிருது, 34 வரைக்கும் அடிச்சிருக்கு. அதனுடைய கூட்டுத்தொகை 88ன்னு சொல்லி
உனக்கு வருது. அப்போ ஃபிபோனசி சீரிஸையும் அதுக்குள்ள வெளியீடு வந்து இங்கே இருக்குது. வெளியீடு பாருங்கள், என்டர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10. ஃபிபோனசி சீரிஸ் 10 டேர்ம்ஸ் வந்து 0 34 வரைக்கும் வருது. வெளியீடு வந்து அதனுடைய சம்மேஷன் வந்து 88. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.